Assalamualaikum. நான் உங்கள் ஃபைஸா. இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பிரியாணி. பிரியாணினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஹைதராபாதி பிரியாணி சொல்லவே வேண்டாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேமஸ் ஃபுட் அப்படின்னாலே பிரியாணி உண்டு. அதுலேயும் மெயினாக ஸ்பெஷலாக ஹைதராபாதி பிரியாணிக்குன்ட்டே ஒரு தனி இடமே இருக்குது. ஸோ அந்த பிரியாணியை இன்றைக்கி சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஹைதராபாதி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூட, ஷாஜீரா, சீரகம், அப்புறம் பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, ஜாதி பத்திரி, கல்பாசி இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்குறதுனால ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் திரும்பவும் கொடுக்குறேன். ஸோ இதில் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம ஹைதராபாதி ஸ்பெஷலில் செய்யலாம். ஸோ அடுத்ததாக ஸ்டெப் 2 அப்படின்னா சிக்கன் கூட மேரினேஷன் பண்ணி வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒரு நாளுக்கு முன்னாடி நைட்டோ அல்லது 6 to 8 hours நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியா பவுடர், பச்சை மிளகாய், கரம் மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது, நெய், தயிர், லெமன் ஜூஸ், புதினா, கொத்தமல்லி, கல் உப்பு. ஸோ இதில் மேரினேஷன் ரொம்ப முக்கியம். சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கணும். ஸ்கின்னை இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எடுத்துக்கலாம். அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், இது கூட நெய், தயிர், எலுமிச்சை பழ சாறு, புதினா, கொத்தமல்லி இதுமாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிங்க. இது கூட கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா விரவி விட்டுடுங்க. ஸோ இதை விரவி வச்சதை கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 hours நம்ம ஊற வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இதை நைட்டே நான் பண்ணி வச்சிட்றேன். ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஆனியன்ஸு. அது நம்ம 4-5 பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக மெல்லிஸாக நறுக்கிட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌனுக்கு மேலே பொரித்து அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக ஸ்டெப் 4 அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிசியோட ஊற வைக்கக்கூடிய பொருட்கள். வேக வைக்கிறதுக்காக பாஸ்மதி அரிசி, அது கூட ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் போட்டுங்க. புதினா, கொத்தமல்லி, எண்ணெய், கல் உப்பு. ஹோல் கரம் மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் நீங்கள் எல்லாத்துலேயுமே தலா 2 எடுத்துங்க, அல்லது கொஞ்சம் கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை ஒரு காட்டன் துணியில் நல்லா கட்டி வச்சிங்க, மெல்லிஸான காட்டன் வெள்ளை துணியில். ஸோ இப்போ அரிசியை நம்ம ஊற வைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா அலசிட்டு பாஸ்மதி அரிசி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். அது அரிசி ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் நைட் ஃபுல்லாகவே எனக்கு மேரினேட் ஆகிருக்கு. இதில் ஃப்ரைடு ஆனியன்ஸ் ஒரு கைக்குத்து அளவுக்கு எடுத்து அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி விட்டுடுங்க. பிரியாணியை நம்ம இதை தாளிக்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு பிரியாணி செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தில் நல்லா கனமான பாத்திரமாக இருக்கணும். நம்ம வெங்காயம் பொரித்து வச்சுருக்க அந்த எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே பொரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சுற்றி வர தூவி விட்டுடுங்க. ஸோ இதில் ஊற வச்சுருக்கிற சிக்கனை அதிலே போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே பரட்டி விட்டுடுங்க. ஸோ இது அப்படியே கூல் போக இருக்கட்டும். இன்னொரு பகுதியில் நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம். இப்போது 3/4 கிலோ அரிசிக்கு ஒரு 12-15 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது தேவையான அளவுக்கு கல் உப்பு கொஞ்சம் கூட நீங்கள் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ வேறு எந்த ஸ்பைஸும் நம்ம இதில் சேர்க்கலை. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, நம்ம ஹோல் கரம் மசாலா அந்த இதையும் உள்ளே போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் அதில் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை சேர்த்துடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இது ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ 30 to 40% இது குக்கானால் போதும். ஃபஸ்ட்டு லேயர் நம்ம போடும்போது இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த சிக்கனுக்கு மேலே போடுற ஃபஸ்ட்டு லேயர் ஒரு 30-40% அந்த அமுக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக உடையுமே தவிர ஆனால் நறுக்கரிசி இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு லேயர் நீங்கள் அப்படியே தூவி விட்டுடுங்க மேலே.
ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் அப்படியே பக்கத்துலேயே இருந்து ரொம்ப ப்ராசஸிங் சுறுசுறுப்பாக பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு வடிகட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம். இப்போ 60லேருந்து 70% தான் குக் ஆகிருக்கு, ஃபுல் குக் ஆகலை. இதுவே இது ஓவர் குக் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து அந்த சாதம் ஃபுல்லாகவே குழஞ்ச மாதிரி ஆகிடும். அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ணதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். லேயராக போடுறது தான் ஹைதராபாதியோட ஸ்பெஷல். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஆனியன்ஸ், பால், அப்புறம் சாஃப்ரான், கொத்தமல்லி, புதினா, கேவ்ரா வாட்டர் அப்படின்ட்டு இருக்கும். நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது ரோஸ் வாட்டர், கொஞ்சம் நெய், கரம் மசாலா, எலுமிச்சை பழம், இதை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் நம்ம அரிசி போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கரம் மசாலாவை ஒரு லேயர் லைட்டாக தூவி விடுங்க. சும்மா ஒரு கையில் கொஞ்சமாக எடுத்துங்க, ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே புதினா, கொத்தமல்லி, அதுவும் வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணது, அதையும் ஒரு லேயர் மேலே தூவி விடுங்க. அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சம் வாசனைக்காக நெய் மேலே தூவி விடணும். ஸோ எல்லாமே வந்து அரை டீஸ்பூன். இது லாஸ்ட்டில் ஒவ்வொரு லேயராக நீங்கள் அடுக்கும்போது அதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சமாக கையில் எடுத்து ஃப்ரைட் ஆனியன்ஸை தூவி விடுங்க. ஸோ இப்போ ஒரு லேயர் முடியுது. இதுக்கு மேலே சாஃப்ரானும் கொஞ்சம் கலருக்காக நம்ம இந்த ஒரு எல்லோ கலர் வருன்றதுனால இந்த சாஃப்ரான் வாட்டரை லெமனோட மிக்ஸ் பண்ணி இதில் சேர்க்குறேன். ஸோ இப்போ அடுத்த லேயர் 70% குக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்ன பாருங்கள், அந்த ரைஸை நம்ம வடிகட்டி வச்சுருக்கதை இதுக்கு மேலே போடலாம். இது வந்து 2 லேயரோ 3 லேயரோ. இப்போ சிக்கன் நமக்கு வந்து நம்ம குக் பண்ணி போடுறத விட இப்படியே போட்டால் தான் அந்த ஒரிஜினல் தம் பிரியாணியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த லேயர் உங்களுக்கு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. அதுக்கு மேலே திரும்பவும் நெய் ஊற்றிங்க. ஹைதராபாதி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் மெயின். இந்த லாஸ்ட்டில் நம்ம தம் போடுற முறை தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை இதில் நீங்கள் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் நீங்கள் இந்த சாஃப்ரானு அதெல்லாம் நீங்கள் சேர்க்கும்போது ஒரு வாசனை கொடுக்கும். இப்போ நம்ம ரைஸோட அந்த ஹோல் கரம் மசாலா நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதில் உள்ள அந்த எசன்ஸ் மட்டுமே இறங்கியிருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும் ரைஸே. ஸோ அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதே மாதிரி வேக வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். இதில் வந்து உங்களுக்கு அரிசி எவ்வளோ இருக்குதோ 4-5 லேயர் வரும் உங்களுக்கு சட்டியை பொறுத்து. அதுமாரி மெயினாக சட்டி வந்து காற்று போகாத சட்டியாகவும் அதே இதில் நல்ல அடி கனமான பாத்திரமாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதை விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப மெல்லிசான சட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா கீழே வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும் உங்கள் பிரியாணியே. ஸோ இப்போ எல்லா லேயரும் மேலே போட்டு முடித்தாச்சு. இதை சரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விடுங்க. எண்ணெய் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த எண்ணெயும் பால் அதை சுற்றி வர ஊற்றுங்க. இது எல்லாத்தையுமே லாஸ்ட் லேயரில் தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சாஃப்ரான் நல்ல ஒரு வாசனையும் கலரும் கொடுக்கக்கூடியது. ஸோ இதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ், நெய், அப்புறம் கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையுமே நல்லா தூவி விட்டுடுங்க. கடைசி லேயரில் தான் நம்ம இதெல்லாம் சேர்த்துட்ருக்கோம். ரோஸ் வாட்டர் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சுற்றி வர ஊற்றுறோம். கேவ்ரா வாட்டர்ன்றது அதுவும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை விட்டுடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும். நம்ம நார்மல் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ஹைதராபாதி பிரியாணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் தம்மில் வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம கோதுமை மாவை சுற்றி வர தம்லையும் போடலாம். என்னோடய மூடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, ஏர் வந்து வெளியில் வராதுன்றதுனால நான் ஜஸ்ட்டு ஒரு காட்டன் துணியை மேலே போட்டு நல்லா இருக்க மூடிட்டு வெயிட்டு மேலே வச்சு இதை நான் தம்மில் போட போகிறேன். ஸோ தம்மை வந்து டைரெக்டாக போடுறத விட நீங்கள் வந்து ஒரு தவா கீழே வச்சு அது நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த சட்டியை நம்ம தூக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு வெயிட்டுக்கு ஏதாவது உரல் வழக்கையோ அல்லது வேறு ஏதாவது வெயிட் வைக்கிறதுனாலும் வச்சிங்க. காற்று மெயினாக வெளியில் போகக்கூடாது, உள்ள அந்த ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது. ஸோ 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லையும் 40 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அதுக்குள்ளே இந்த ஆவி வெளியில் போகக்கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி பாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஆவி வெளியில் போகுதுன்னா நீங்கள் சுற்றி வர கோதுமை மாவு எடுத்து வச்சு சீல் பண்ணிவிடுங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ண உடனே நல்லா ஆவி பறக்க வாசனை வரும்.
ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இப்போ நம்ம சிக்கனை குக் பண்ணவே இல்லையே, அப்படியே போட்டிருக்கோமே, வெந்திருக்குமா வேகாமல் இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ இப்படி சைட்லேருந்து மேலாப்பில் கிளறி விட்டு ஒரு பீஸ் எடுத்து இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா கையில் வச்சாலே அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ கிளறும் போது நீங்கள் மரக்கரண்டி எடுத்துக்கங்க. ஸோ நடுவுலேருந்து கிளறி விட்டிங்கன்னா சாதம் வந்து உடஞ்சிடும். பிரியாணி வந்து அந்த முழுசாக ரைஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சுவை கொடுக்கும். உதிரியாக இருக்கிறது தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கடைசியாக வந்து சர்வ் பண்ணும்போது மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை மேலே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே லெமன் விருப்பப்பட்டால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடியில் இருக்கக்கூடிய அந்த சிக்கன் பீஸா கலரை பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஜூஸியான சிக்கன் பிரியாணி நம்ம சாப்பிடலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய வேலை போல் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிச்சிருக்கேன். மட்டன் பிரியாணியும் சேம் மெத்தடு தான். ஸோ 45 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணுறத 1 ஹவருக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி. ஹைதராபாதி பிரிஞ்சால் கறி, ரைத்தா இதெல்லாம் சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த சிக்கன் பிரியாணி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.